இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் என்ன டிஃபன், மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன செஞ்சுருக்கேன், மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறேங்கிறத பார்க்கலாம். சாஃப்டான வெந்தய இட்லி. இந்த வெந்தய இட்லி வீடியோ இன்றைக்கி நம்ம சேனலில் வரும். விருப்பம் உள்ளவங்க பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. உளுந்து இல்லாமல் வெந்தய இட்லி ஊற்றிருக்கேன். உளுந்து தேவையில்லை, வெறும் வெந்தயமும் இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்து அரைச்சி இட்லி ஊற்றிருக்கேன். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. இந்த வெந்தய இட்லி தான் இன்றைக்கி காலையில். வெந்தய இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக பட்டாணி குருமா வச்சுருக்கேன். நல்லா கறி குழம்பு மாதிரி புரட்டாசி நேரத்தில் இது மாதிரி வச்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல மட்டன் குழம்பு ஸ்டைலில் பட்டாணி குழம்பு. அதுதான் இட்லிக்கு இன்றைக்கி சாப்பாடு. இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி பீன்ஸ் சாதம். பொடி பொடியாக பீன்ஸை நறுக்கிக்கிட்டு காய்களை இப்படி பிள்ளைகளுக்கு சாதமாக செஞ்சு கொடுத்துட்டா சேர்த்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. நான் கலந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா கலந்து விடணும். பீன்ஸ் சாதம் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக பட்டாணி வறுவல். பட்டாணி வறுவல் செஞ்சுருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு பட்டாணி வறுவல் செஞ்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி பீன்ஸ் சாதத்துக்கு. இதுவும் வத்தலும் கொடுத்து விட போகிறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு பீன்ஸ் சாதம் செஞ்சாச்சு. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு பருப்பு ரசத்துக்கு மதியத்துக்கு இன்றைக்கி பருப்பு ரசம் வச்சிடலான்ட்டு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாம்பார் வைக்கல. நாளைக்கு சனிக்கிழமை, புரட்டாசி முதல் சனிக்கிழமை சாம்பார் வைக்கணும்னு ஒரே ஸ்பூன் பருப்பில் நல்லா தக்காளி, பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இது பருப்பு ரசம் வைக்கிறதுக்காக வேக விட்டுருக்கேன். இதை கடைஞ்சி விட்டு பருப்பு ரசம் வைக்கணும். அதுக்கு ஒரு துண்டு புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா மிளகு ஜீரகம் நல்லா வாசமாக இருக்குது. மிளகு ஜீரகம், மல்லி, கொத்தமல்லி தழை, பூண்டு, ஒரே ஒரு வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா கடைஞ்சி விட்டு ரசம் வச்சுட்டேன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த ரசத்துக்கு இந்த பட்டாணி வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணி வறுவல் தொட்டு சாப்பிடும்போது இதோட வத்தல் அப்பளம் பொரிச்சுக்க வேண்டியதுதான். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய சாப்பாடு. காலையில் பட்டாணி குழம்பும் ஒரு பட்டாணியை ஊற வச்சு இன்றைக்கி எல்லாத்துக்குமே அது மாதிரியே செஞ்சுட்டேன். பட்டாணி குழம்பு வச்சுட்டு பட்டாணி வறுவல் செஞ்சுட்டேன். இட்லிக்கு அந்த பட்டாணி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தய இட்லி கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர அதனால் டேஸ்ட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீன்ஸ் சாதம், பருப்பு ரசம் பாருங்கள். நல்லா சூப்பரான வெந்தய இட்லி. இந்த காலையில் சமையல், மத்தியான சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வெந்தய இட்லியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.